பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை என்ன சொல்லுது என்றால், துன்மார்க்கன் சுழல் காற்றை பார்த்திருக்கீங்களா? எப்படி அது கடந்து போவது, எந்த திசையில போறதுனே தெரியாது. துன்மார்க்கன் சுழல் காற்றை போல கடந்து போவான். ஆனால் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான் என்றால் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீங்க, நான், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நீதிமான்கள். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். பாருங்க, நீங்க நீதிமானா இருந்தா நித்திய அஸ்திபாரமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க அஸ்திபாரமா இருப்பாரு. அவர் மேல நீங்க கட்டப்பட்டீங்க என்றால் உறுதியாக இருக்கும். வீடு கட்டுகிறவர்கள் முதலாவது அஸ்திபாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுவாங்க, ஆழமா நோண்டி ஸ்ட்ராங்கா போட்டுதான் அதுக்கு மேல வீடு கட்டுவாங்க. பாருங்க, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அஸ்திபாரமா இருக்கிறார். அவர் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தார் என்றால் உங்க ஊழியம், நீங்க செய்யற ஊழியம், நீங்க செய்யற ஜபம், நீங்க வாசிக்கிற வேத வாசிப்பு எல்லாம் ஸ்ட்ராங்காக, எந்த ஒரு புயல் காற்று வந்தாலும் அங்க பாருங்க, துன்மார்க்கன் சுழல் காற்றிலே கடந்து போன இருக்கிறான். ஆனா நீதிமானா நீங்க இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட காற்று அடித்தாலும் உங்க வீடானது அசையவே அசையாது, உங்க வீடு அசையாது. ஏனென்றால் அஸ்திபாரமாகிய ஜீவனுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அஸ்திபாரமா இருக்கிறபடியாலே அவருடைய வசனத்துக்கு நீங்க உண்மையா செவி கொடுத்தீங்கன்னா உங்க ஊழியம் நித்திய அஸ்திபாரத்தை போல, நீதிமான் அசைக்கப்படாதிருப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உங்க அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா மாறும். நிச்சயமாக கர்த்தர் இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த நாட்களில கர்த்தர் உங்க ஊழியத்தை கண்மலை போல கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை என்ன சொல்லுது என்றால், துன்மார்க்கன் சுழல் காற்றை பார்த்திருக்கீங்களா?